Daily. Taste the Daily. டாக்டர் சரவணன், இப்போ என்னென்னா ஒரு அரசு நிகழ்ச்சியோ இல்லை பொது நிகழ்ச்சியோ இல்லை அரசியல் நிகழ்ச்சியோ இல்லை ஒரு தனியார் நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க, ஒரு பொது நிகழ்வு, மக்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா என்னென்ன வரைமுறைகள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும்? குறிப்பாக இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு இது மாதிரியான இந்த ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்க என்ன செய்யணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவம், 41 அப்பாவி உயிர்கள் பலி, இன்னும் பல பேர் நூற்றுக்கணக்கான சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல இன்னும் கூட வெளிச்சத்துக்கு வராத ஒரு விஷயம், மதுரை அரசு மருத்துவமனையில 3 பேர் அந்த கூட்டத்துல கத்தியால் குத்தப்பட்டவங்க, தாவேக்க நிர்வாகிகள் கத்தியால் குத்தப்பட்டவங்க அங்க இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மதுரை ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இது இன்னும் வெளிவராத ஒரு செய்தி. நான் மதுரை இருக்கிறனால சொல்றேன் நான். அப்ப இது ஏதோ பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுன்ற ஒரு அடிப்படையில் இது. இப்ப இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு நேற்றா நடக்குது, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, திமுக எவ்வளவோ கூட்டங்கள் நடத்துறாங்க. இப்ப உதாரணத்துக்கு முதலமைச்சரே 2022 கரூர்ல ரவுண்டானால நடத்தின கூட்டம் இது. அவருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ரவுண்டானால, தாவேக கட்சிக்கு தரல. 24 துணை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறாங்க, அதே ரவுண்டானால கொடுத்திருக்கிறாங்க, தாவேகாக்கு தரல. வேலுச்சாமிபுரத்துல கடந்த ஜனவரியில எடப்பாடி அவருடைய அதிமுக பொதுச்செயலாளர் அவருடைய கூட்டத்துக்கு கேட்கும் பொழுது அன்னைக்கு அந்த இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கு தகுந்த இடம் இல்லைன்னு சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டது கடந்த ஜனவரியில. ஆனா இந்த முறை கொடுத்திருக்கிறாங்க. அதே இடத்துல நடிகர் தாவேக விஜய் அவர்களுக்கும் அந்த இடத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாக்கையில விஜய் அவர்களும் 6வது கூட்டம் ஆக்சுவலா இப்ப அவர் பேச போறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 171 தொகுதியை கடந்துட்டார். தொகுதி வார கூட்டம் நடத்துறாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு எழுச்சி பயணம் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம டிவியில பாக்குறோம். ஆயிரக்கணக்கான பேர், குறைஞ்சது ஒரு 15-20,000 பேர் கூட்டம் போடுறாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா, அதிமுக என்பது 54 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அது 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம். அது அடுத்து 27 ஆட்சிக்கு வரப்போற இயக்கம். 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம். 17 லட்சம் தொண்டர்களாக புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்டு 1.5 கோடி தொண்டர்களாக வளர்க்கப்பட்ட புரட்சி அம்மாவால் இன்னைக்கு 2.5 கோடி தொண்டர்கள் நிறைந்த ஒரு இயக்கமாக புரட்சி எடப்பாடி வழி நடத்துகிறார். இது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் பார்ட்டி. இப்ப பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகி இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, மாவட்ட நிர்வாக பாடி இருக்கும், பகுதி வட்டம் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க. அப்போ இது மாதிரி ஒரு மாநாடு, ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எப்படி காவல்துறையில சட்ட ரீதியாக ஒரு அனுமதி வாங்கணுமோ, காவல்துறையில அந்த அனுமதிக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஆளுங்கட்சி தரப்பு எப்பயும் ரொம்ப இழுத்து பிடிச்சு கடைசி அந்த கூட்டம் நடக்குது முதல் நாள் தான், கடைசி லாஸ்ட் ஹவர்ல தான் கொடுப்பாங்க. காவல், போதுமான காவல் இது கொடுக்க மாட்டாங்க, பாதுகாப்பு தர மாட்டாங்க. ஏன்னா மதுரையில அதிமுகவோட மாநாடு இருந்தது. 13 லட்சம் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடணும். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கல. இதெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு தராத நிலையில. அப்ப அதுதான் சொன்னேன், ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டினால எங்களுடைய இயக்கம், எங்களுடைய தொண்டர்கள், தொண்டர் படை, கட்சி நிர்வாகிகளே நாங்க அந்த பாதுகாப்புலாம் டாக்டர் சார். இப்ப என்னன்னா, இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்ற அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. ஆர்கனைஸ்டா தாவேக்கா இல்ல, அதனால இங்க பிரச்சனைகள் வந்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தண்ணி கொடுக்கல, அங்க தண்ணி பாட்டிலே கிடையாது, அதனால அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு அவங்க மேல பழி போட்டுட்டு அரசும் இந்த திமுகவும் தப்பிச்சுக்க பாக்குறாங்களா? கட்டாயம் தப்பிச்சுக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாத்துக்குருவாங்கன்னா காவல்துறைன்னு ஒண்ணு உருவாயிருக்காது, கோர்ட்டுன்னு ஒரு சட்டம், இது நீதிமன்றமே வந்திருக்காதுல்ல. அப்ப இது அரசாங்கத்தோட பொறுப்பு. முதலமைச்சர் தான் இந்த பொறுப்பை மெயினா வச்சிருப்பாங்க, காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கதான் பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு. அப்ப தாவேக விஜய் அவர் புதுசா அரசியலுக்கு வர்றாரு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இதுல இன்னும் முழுமையா நிர்வாகிகள் அந்த மாதிரி இல்ல, அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யாரு, அரசாங்கம், காவல்துறை இருக்குல்ல, இது முழுசும் அரசாங்கத்தோட பாதுகாப்பு குறைபாடு. மாவட்ட நிர்வாகத்தோட, கரூர் மாவட்ட நிர்வாகத்தோட அட்டர் ஃபெயிலியர். அப்போ அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும், எடுத்தோட மாவட்ட ஆட்சியரையும் எஸ்பியும் தான் சஸ்பெண்ட் பண்ணி அவங்களை தான் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கணும். விஜய் லேட்டா வர்றாருன்னு சொல்றாங்க. காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? 6வது கூட்டம் நடிகர் விஜய்க்கு 6வது கூட்டம், நாமக்கல்லே கூட்டத்தை பாக்குறாங்க. சரி, அவர் தான் 5-6 மணி நேரம் லேட் ஆகுதுன்னு தெரியுது. அப்ப இவங்களுக்கு காவல்துறைக்கான ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, காவல்துறையில எவ்வளவு பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, அப்ப இவ்வளவு கூட்டம் கூடும்,
அப்ப அந்த கூட்டத்துக்கு நம்ம பாதுகாப்புக்கு என்ன செய்யணும்? 500 போலீஸ்ன்றாங்க. இதுவே முதலமைச்சர் கூட்டத்துக்கு 5000 போலீசார் பாதுகாப்புல இருந்திருக்காங்க 2022ல. துணை முதலமைச்சர் 2500 போலீஸ் எங்க காவல்துறை மேல அந்த குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வந்துருமோ அதை தடுக்கணும்னா இப்படி பழி போடலான்னு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமுமே இதை சொல்லிட்டு இருக்காங்களா? ஏன்னா முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, தமிழக அரசினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஐஏஎஸ் நியமிச்சு அவங்க அமுதா ஐஏஎஸ் அவங்க வந்து ஒரு பக்கம் பேசுறாங்க, முதலமைச்சர் ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு சந்தேகம் இன்னும் வலுக்குதோ? நிச்சயமாக. என்ன இப்ப அரசு வந்து என்ன செய்யறாங்க, உடனடியா ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க, அமைச்சரவை கூட்டம் போட்டு இது ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க, அருணா ஜெகதீசன் ஜட்ஜ் அவங்க மூலம் அமைக்கிறாங்க. அதுக்கு மேல அடுத்த நாளும் இதுக்கு திரும்ப கூவிட்டே இருக்கணும், எங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரியும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை பூரா கூப்பிட்டு அவங்க வந்து அவர் இது தாபிகத்துல விஜய் மேலதான் தவறுன்ற மாதிரி இது பண்ணிட்டு, செலிபிரிட்டிஸை பூரா கூப்பிட்டு அவர் மேலதான் தவறு இருக்க மாதிரி இந்த நடிகர் நடிகை எல்லாம் கூப்பிட்டு ஏன் பேச வைக்கணும்? இவங்க தான் கரெக்டான அரசுன்னு சொல்றாங்க, கரெக்டான நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்றாங்கல்ல. என்ன செஞ்சிருக்கணும்? கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ல, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ல. அவங்க தானே இந்த பாதுகாப்பு குறைபாடு 41 பேர் பறிவு போனதுக்கு எப்படி விஜய்ன்றவரை ஒரு தனி மனிதன் எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறாரு, நீங்க வந்து அவர் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க வந்து மாவட்டத்துக்கு தான் ஒரு பாயிண்ட் தான் பேசுறீங்க, அதனால நீங்க ஒரு கிரவுண்ட்ல பேசுங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு தான் பவர் இருக்குல்ல. காவல்துறை அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆளுங்கட்சி நடிகர் விஜயோட அந்த பிரபலத்தை பாக்குறாங்க, கூட்டம் சேர்றத பாக்குறாங்க, ஏதாவது ஒண்ணு நடக்காதான்னு பாக்குறாங்க. அப்ப 5 கூட்டத்துல நடக்காது, 6வது கூட்டத்துல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஊரில் நடக்குதுன்னா அப்படி ஊரை நடத்தி பார்த்துட்டு நீ போயிருவியா அப்படின்னு ஒரு ஈகோ அங்க ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களோட நண்பர்கள் எல்லாம் பேச முடியும், அதுதான் சொல்றாங்க. சரி, இப்ப நீங்க மாவட்ட பொறுப்புல இருந்துட்டு நிறைய கட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகிகளோ இல்ல கட்சி தலைமையோ ஒரு மீட்டிங்க்கு வராங்க, இல்ல இப்போ உங்களுடைய சுற்றுப்பயணம் கூட எதிர்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரியான சமயங்கள் எல்லாம் போலீஸ் கிட்ட போய் அந்த பெர்மிஷன் வாங்குறதுல இருந்து என்னென்ன நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா நம்ம வந்து குறைந்தது ஒரு 3 நாள் 1 வாரத்துக்கு முன்னாடியே காவல்துறைக்கு நம்ம எஸ்பி ஆபீஸுக்கோ கமிஷனர் போலீஸுக்கோ மாநகருக்குள்ள வருதுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து அதுக்கான ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். கொடுத்து அவங்க வந்து காவல்துறை ஆய்வு பண்ணுவாங்க, அந்த இடத்த ஆய்வு பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பல கேள்வி கேட்பாங்க, எவ்வளவு பேர் கூட்டம் வருவாங்க, இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டா செய்வாங்க. இப்ப அவங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல இப்ப இவங்க கொடுத்திருக்கும் போது அவங்க என்ன கொடுத்துருக்கணும்ல. இப்ப தாவி தலைவர் கொடுத்திருந்தா நீங்க இவ்வளவு பேர் 10,000 பேர் சொல்றீங்க, நீங்க உங்க இவ்வளவு வாலண்டியர்ஸ் நீங்க போட்டிருக்கணும், இவ்வளவு பேருக்கு நீங்க வந்து தண்ணி பாட்டில் ஏற்பாடு பண்ணணும், உணவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். இந்த இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய பவர் இருக்குல்ல, சொல்லக்கூடிய பவர் இருக்கு காவல்துறை. இதுவே நாமக்கல் இருக்கு, இதுவே நாமக்கல் அவர் கிளம்புறாரு, லேட் ஆயிடுச்சுங்க, நீங்க போற நேரத்துக்குள்ள அங்க பயங்கர கூட்டம் நெரிசல் ஏற்பட, கூட்டத்தை தவிர்த்துருங்க, ஏன்னா பெரம்பலூர்ல கூட்டத்தை கேன்சல் பண்றாங்க, அப்படி ஒரு நிலையில இருக்கு. அப்ப வந்து கூட்டத்தை நீங்க கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய பவரும் காவல்துறைக்கு இருக்கு. ஆனா பாக்கணும், இது வந்து விஜய் அவர் பேசும்போது எடுத்தோம்னா காவல்துறை பாராட்டுறாரு, என்னை வந்து அந்த இடத்துக்கு கூட்டு வந்து சேர்த்ததே காவல்துறை தான் சொல்லி பாராட்டுறாரு. அப்ப வந்து இது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட அவர் கொண்டு வந்து கரெக்டா அந்த சந்துக்குள்ள வந்து முட்டுச்சந்தை நிப்பாட்டின மாதிரி இவங்க மாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோன்றுது. வேணும்னே பர்பஸா காவல்துறை பண்ணிருக்காங்க. அப்ப காவல்துறை தான் இனி மேற்கொண்டு இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும்னா காவல்துறை தான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சரியா? நிச்சயமா அங்க வந்து லத்தி சார்ஜ் நடந்திருக்கு, நம்ம வீடியோ காட்சிகள் பார்க்கிறோம். அது லத்தி சார்ஜ் பண்றதுக்கு என்னங்க இருக்கு, காரணம் என்ன இருக்குது? ஆமா, அதனால வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. அதனால முதலமைச்சர் கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய விஷயம் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல இதே மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. விமான சாகசம் நடக்கும் போது 5 பேர் கூட்ட நெரிசல் நடக்கிறாங்க. கள்ளச்சாராயம் என்ன இருக்குது, 68 பேர் கள்ளக்குறிச்சியில ஒரு ஸ்கூல் கள்ளக்குறிச்சியில நடந்தது பிரச்சனை. மதுரை சித்திரை திருநாள் 2 இது மாதிரி தொடர்ச்சியா வந்து இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கின்றான். அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், ரொம்ப கரெக்டா பார்த்தோம்னா தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் தான் ராஜினாமா பண்ணணும். புரியுது. நான் திரும்ப சிபிஐ என்கொயரி தான் முக்கியமான விஷயம். சிபிஐ என்கொயரி புரியுது. சிபிஐக்கு மாற்றப்படுமா, நிறைய கோரிக்கை வந்திருக்கு, மாற்றப்படுமாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். புரியுது. நான் திரும்ப வரேன். டாக்டர் சரவணன், இனிமேலும் இது மாதிரியான ஒரு ஸ்டாம்பேட் நடக்காம இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்? அரசு என்ன செய்யணும், மக்கள் என்ன செய்யணும், சமூகத்துல என்ன நடக்கணும் மாற்றம்?
நடந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது அரசாங்கத்துக்கு சகிப்புத்தன்மை வேணும் சார். அது இருந்துட்டா அந்த பிரச்சனை நடந்திருக்காதுன்னு எனக்கு பார்க்க தோணுது. விமர்சனங்களை ஏத்துக்கலாம். கரூர் சம்பந்தமா யார் பேசுறாங்களோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா, அதனால இது ஒண்ணு. டிஜிபி பாதி பேட்டியில் எதிர்த்து போயிடுறாரு. மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை வரிசையா ஒருத்தரா அடுத்தடுத்து தான் பேசுறாங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி இப்ப விஜய் அவங்க கட்சி மேல பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மேல கேஸு, ஆதவ் அர்ஜுனா மேல கேஸு, நிர்மல்குமார் மேல கேஸு, மதியலன் அரஸ்ட் எல்லாம் ஓகே, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அரசு ஒரு பக்கம். அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற ஜட்ஜு அருணா ஜெகதீசன் நாணயம் ஒண்ணு. எந்த அறிவிப்பு இல்லாம ஒரு இடத்துல போய் அவங்க விசாரணை பண்றாங்க, அவங்களே சமரசம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது காங்கிரஸ் ஒருத்தர் முதுகெலும்போட ஒருத்தர் கேட்டார், சூரிய பிரகாசம்னு ஒருத்தர் கேட்டார், சிறுக்குழு வழக்கறிஞர் கேட்டார், அருணா ஜெகதீஷ் ஆணையம் என்ன எதுவுமே செய்ய முடியாது, ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்த பரிந்துரையை இந்த அரசாங்கம் செயல்படுத்தல, திமுக அரசாங்கம் அப்படின்னு சொன்னதுக்காக இப்ப என்ன பண்றாரு, செல்வ பெருந்தை அதுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாரு. அப்புறம் காங்கிரஸ் மாநாட்டம் நடத்தி நான் பார்த்தது இல்ல, சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு 50 பேர் போவாங்க, 2-25 பிரிஞ்சு அவங்களே மண்டையை உடச்சுக்குருவாங்க. இது மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். ஆனா இது இவர் உச்ச நடிகர் விஜய்ன்றவர். அதனால பாத்தீங்கன்னா அவர் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு. அப்ப அவருக்கு ஒரு தாக்கம் இருக்கு. தனியான பிரச்சனையா இல்ல ஒருவேளை நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்யணும் நினைச்சு வர்றாரோ. ஆனா அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வில்சன் சார் சொன்னாரு, உங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் நடவடிக்கை எடுத்து கட்சியை வலுப்படுத்தணும்ன்றாரு. நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், விஜய் சாரோட அந்த இது திமுக வீட்டுக்கு அனுப்பணும் எல்லாம் ஓகே அவரோடது. ஆனா தனி மனிதனை அவர் செய்ய முடியாது. அதனால அவர் ஒரு கொடி மாதிரி, கொடி படறதுக்கு ஒரு மரம் வேணும். அப்ப இவர் இப்ப தனிச்சு நின்றனால இப்ப எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. புரியுது. என்ன செய்யணும், இவர் அடுத்து ஃபியூச்சர்ல செய்யும் பொழுது ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சு அவங்களோட சப்போர்ட்டோட போனாதான் இவர் நினைச்சதை சாதிக்க முடியும். புரியுது. வரும்போது வீராவாசம் பேசுறது சினிமா டயலாக் ஒர்க் அவுட் ஆகாது. அவ்வளவுதான், காமன் மினிமம் அஜெண்டா தான் இல்ல. புரியுது. என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கு, யாரு என்ன வேணாலும் நடக்கலாம், அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதையும் இறுதி கருத்தை நன்றி. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பார்க்கலாம்.